எம்கேர பார்த்து அசந்த போய் நின்னாளா எம்கேர பார்த்து அசந்த போய் நின்னாளா சித்தடப்பு இது பொம்பளையா அட்டைப்பூச்சியா என்ன இது இந்த வந்துட்டார் தம்பி வாப்பா அருமையான பொம்பளை லேடிஸை பார்த்தோன்னே உனக்கு எச்சி விடுதாடா வாலிமை ஏற்றி வைடா தம்பி பொம்பளை பிள்ளை சொல்கிற அளவுக்கு இறக்குவ வாங்க போய் ஈப்பி பொலந்து ஓச்சு வெள்ளி குடம் எடுத்து என் மச்சான் கோமாளி கள்ளிச்சேரி எம்கேஆர் மச்சான் என்னைக்கும் கோமாளி நீ தங்க பொண்ணு மணப்பாற சாந்தி பொண்ணு தங்க பொண்ணு ஏதன்னைக்கு போனா ஏ மச்சான் கோமாளி ஏ மச்சான் ஏமாளி இது திமிர் மயிர் தானே கண்டாளி மலை லூசு பிள்ளை இருக்கு லூசு லீவுல மண்டையை கொண்டு போய் ஸ்டாம்பில் வைக்கிற ஸ்டாம்பு ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ இழிச்சுக்கிட்டு மூக்குத்தி போட்ட உள்ள முக்கா தட்டு ஒட்டுக்காரி நான் வார நடிச்சாமோ டான்ஸா வாடி உள்ள அத்தி மண்டை வளர்த்துட்டாக்க மண்டையை உடச்சு விட்டாலே பொம்பளையாலாம் இங்கே இருக்கியத்தான் நான் எவ்வளோ நாகரிகமா ஆடுறேன் காலி சக்காலத்தி மக போமுண்ட முட்டனாக்கு முண்டை போடாடே போடா மொட்டு முண்டை நீ என்ன பெரிய ஆளு மயிறு எம்கேர்னா பெரிய புட்டிங்கியா என்ன எம்கேர்னா பெரிய ஆளாயின்னு தவளவாயா மூஞ்சியும் முகரையும் பாரு நல்லா மூஞ்சி பாரு அப்படியே நக்குன மாதிரி எரிச்ச மாதிரி வர்ற மாதிரி போய் முதலாண்டுமே என்ன சும்மா எம்கேர்னு யாராச்சும் போய் எம்கேர்னு சொன்னீங்க தம்பி அதுக்கு அப்புறம் ஓசி யாருக்கு ஸ்னோக் பண்ணிருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓசப்படி சூம்பி விட்டுருவீங்களா தம்பி நீ போய் சூம்பு இன்னும் எதுக்கு நான் போய் சூம்பணும் ஆளை பத்தியானல இருப்பா அங்கேருந்து வந்து மானத்தை கப்பலை ஏற்றிட்டா சிவகங்கை மாவட்டக்காரனை என்ன சொன்னீங்க என்ன சொல்ற எம்கேஆர் ஒரு மசுராவா ஆமாயா உங்களுக்கு வளர்ந்துட்டாலும் 8 அடியில் ஆமா நீ வளர்த்துட்டாலும் அப்படியே தகந்து போயிடும் இங்க இருந்து 15 அடிக்கு கொசு நினைச்சான் சிந்து மாட செய்யணும் தம்பி செய்ய நினைச்சா செஞ்சிரு ஞாபகம் வச்சுக்க இருங்க மேடம் உங்களை என்ன இருங்க மேடம் நான் உங்களை பார்த்து பயந்து தானே நிற்கிறேன் யாரு நீங்க உன் புருஷனே உன்ட்ட குடும்பம் நடத்தும் போது நான் பயப்பட வேணாமா உன்னை விட்டுட்டு வேற பக்கம் டிரைவருக்கு போயிடுறியா நீ இங்கே ஓட்டு கீராட்டை போட்டு ஆட்டுற என்னைய 1000 தேரம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு சித்தி வேணும் ஏய் இது என்னையா முறை ஆமாடி பேப்புளுத்தி ஏய் மரியாதையா பேசு நீ மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் எங்க அண்ணன் தம்பி உட்காந்துருக்கும் போது எம்கேஆர் ஒரு ஆளா மசுரான்ற ஒரு அரை அரைஞ்சனா கிரியான்னு சுத்திக்கிட்டு ஐயங்காரு பேக்கர்ல போய் குட்டையை பிஸ்கட்டு மடுவை பிடிக்காது கண்டாய் மலை என்னடா புருஷன் பொம்பளை வளர்த்துருக்கேன் ஏய் முகரை பரல யாரை பத்தி சொல்ற முகரைய பார்க்காத சிமெண்ட் மூடைய பார்க்கற அண்ணா நீ என்ன புள்ள வத்தினா ஈசன் மாதிரியே இருக்கும் ஏய் திமுரு கொண்டு என்கிட்ட பேசுனீங்கன்னா அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் ஏன் கேள் ஏன்னா உனக்கு சின்னதா தானே ஏய் என்னைய பேசிட்டு இருக்க என்ன பேசிட்டு இருக்க நீ முதல்ல எதுக்கு நீ நோத்தாங்கம்மா நான் எதுக்கு வையணும் ஏன்னா உடம்பு வேற இதுல வேற உனக்கு நரம்பு ஏய் வாடா எல்கேஜி சேர்த்து விடுறேன் சுச்சு சுச்சு ஆனா இன்னைக்கு டான்ஸ் வைப்புன்னு கிடையாது நான் அப்பேன் இது என் மக இழுச்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் கட்டிங் படம் வச்சு புடிங்கி புரியும் அப்புறம் ஏய் சூம்பு மயிரெல்லாம் சொல்லாத உலக்கை எடுத்துட்டு குண்டக்க மட்டும் கப்பலிங்க அடிச்சு புரியும் அப்புறம் வம்புக்கு என்ன வடக்கு வாத்தியாரு கலை மிருதங்காரனுக்கு சொன்ன மயிர் இல்லாம பேசுறியான் பாரு நீ வாடா நீ வைடா உலகத்துல பொண்டாட்டிட்ட பேச்சு வாங்காத ஆம்பளை யாரா இருக்கலாம்பா கை தூக்குங்க பேசிட்டு போதுங்க பொம்பளை பேச 60ஆம் கல்யாணமா பொம்பளை பிள்ளை பேசினா இப்பெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன் அதை ஊத்து 3 வருஷம் ஆச்சு சாந்தி தம்பி இதுல ஒரு நேமினேஷன் எடுங்கப்பா
அவங்க அதைத்தானே வேல்ராஜ் கேமராமேனை விடுதலை எடுத்தவர். அப்பெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. சாந்தி, என்னது? என்னை உனக்கு பிடிச்சிருக்காடா? கொஞ்சம். உன் முகரைக்கு என்ன பழையா? குஞ்சுதடா முண்டை, கொஞ்சம்னு சொன்னேன். உன்னைய நான் அந்த வால்கோட்டு நாட்டில் நேர்ந்து விட்டு போவானா? ஆமா, அடுத்த வருஷம் வந்து காலங்கண்டு எடுத்துக்கிறேன். அடே அப்பா, பூரா தூக்கிட்டு சுத்தி இங்க யாரு? உனக்கு பிறந்துட்டாலும் பெரியாது. தம்பி தம்பி இரியா, தம்பி பேண்ட அவுத்து விட்டு அரைஞ்சு விடுவே. அரைஞ்சு அப்ப அடிச்சு விட பாக்குறேன். அது செய்யக்கூடாது. எரியும் வா கிறுக்கு பய உள்ள பேண்ட் எல்லாம் கலட்டக்கூடாது. லூசு பள்ளிக்கூடத்து லீவுக்கு பிள்ளையே இருக்கு. ஐ லவ் யூ. இது நிறைய பேர் இது என்னன்னு தெரியாமையே இருக்காங்க. இது என்னன்னா இது காலை இழுச்சு வைக்க சொல்றாங்க. என் சிசியம் பிள்ளைங்க வர ஒரே ஒரு விஷயம், பப்புலு ஆனந்தராஜ் எல்லாம் பார்க்கணும், அவங்கள சிரிக்க வைக்கணும். நான் பார்த்தேன்னு சொல்ல வந்தேன். நீ சும்மா இடத்துக்கு வாயா, உன்னைய பார்த்தா எரிச்ச மேரா வருது. பப்புல கூப்பிடு. என்ன வேணா சொல்லு, ஆனா அவங்கள்ட்ட எந்த பொம்பளை நிக்க முடியாது. ஐயா அவ்வளவு பெரிய ஆள் அவங்களா? நான் சொல்லியே லூஸ் தனம் பார்த்துறாங்க. அத சொல்லு. இப்ப வருவாங்க, வர 2 பேரும் வரும்போது சத்தத்தை மட்டும் பாரு. என் தங்கம் வர கூப்பிடுங்க பாப்பா. அதையும் அன்னைக்கிலேயே உன்னை தேடுது அருமாஜா ஒரு ரோஜா அவரம்பு மெனி வாடுது. அன்னைக்கிலேயே உன்னை தேடுது அருமாஜா என் மெனி வாடுது. இப்ப அந்த சூடா இவன் ஆனந்த தலையில குடிச்சு எரிய போது 2 பேரும் மாத்தி மாத்தி தலையில கல்ல போட போறாங்க. என்னங்க கருவல்ல ஓனையம் செஞ்சது மாதிரி. ஏல என்னதான்டா சரிய ஐயா, நீங்க யாருன்னே தெரியலையே. நிமிந்தாள் வேலைக்கு வந்தோம்டா பேக்கூதி. ஏலே அத்தா நல்ல நாயத்து எந்த ஒரு நிமிந்தாள் வேலைக்காரங்க ஆலப்புள்ள கல்ல சூடதை வைக்க கண்டமா. நீ வா சித்தாளாரு. ஏய் உனக்கு இவனை பார்த்தோன்னே எச்சி உரிமை இந்த தண்டி இல்லைன்ட்டு அதில் வேறு எறும்பு சாப்பிஸ் போட்டு வந்திருக்கேன் பாரு. 3 வைண்ட் அடிச்சிருக்கேடா மஞ்சூருட்டு மாட்டுக்கு கொம்புல அடிச்சது மாதிரி. ஏங்க இது என்ன ட்ராய்ட்டு சுச்சியா? கிளிப்புள்ளியான்னு இறக்கி வைக்க முடியல. அதானே போய் ஒரு மூலையில் கொட்டாயை இறச்சி விட்டுறாதேடா. இதில் எது மனுஷன் எது கல்? ஆனா என் சிசியம் பிள்ளைக்கு மாட்டி விட்டாங்க பாரு. ஆனா எப்படிங்க உங்களுக்கு மூளை இப்படி வேலை செய்யுது? இதெல்லாம் எங்கேயா பிடிச்ச நீனு? அவங்கெல்லாம் வந்து சிக்கு வாங்கியே பிடிச்சி அடிச்சிருவேன். ஆனா பப்புளு ட்ரெஸ்ஸை பத்தியலாடா, அது சூப்பர். அது ட்ரெஸ் இல்லை, யானை பேம்பஸ். இந்தா அக்கா மக்காய் சிவகங்கை மாவட்டமே மடுவில் செத்துரும்டா. சிங்கம் சாந்தி ரொம்ப வச்சு வருமே. அவனை வச்சுதான்ல மானாமதுரை டீ கடைக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் 12,000 லிட்டரு. ஐயா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அங்கிள் இந்த வந்துட்டார்ல டோனி. என்ன பண்ண சொல்றீங்க? என்னங்கய்யா வாய்ப்பு கிடைக்குமா? சாதாரணமாக வந்தாலே நடக்க முடியாதுல, குந்தி குந்தி வராத. ஒரு லைன் பண்ணுறீங்களா? நம்ம ஊர் மாடுகிடலாம் இதாயிரும். சூப்பர், போடுங்க போடு. அடியா தோரம் கொடிக்காயா, அடியா தோரம் கொடிக்காளா, அரும்பரும்பா வெத்தலையா, அரும்பரும்பா வெத்தலையா, அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி போட்டாலும் செவக்குதில்ல, அடி போட்டாலும் செவக்குதில்ல, புத்தானத்தம் சாந்தி புள்ள வெத்தலையா. இங்க வாவே, இங்க வா தம்பி. மண்ட மசாலா பாரு, இங்க வாடா. இருத்தான் பேப்பை மேலே 2 வரியில பாடு. பெரிய குரண்டு சுப்பிரமணி வர்ணம் மட்டும் பாடுறாரு. என்ன வர்ற? என்னடா நீ தாண்டா காலையில இப்படித்தான் பாடணுங்கிறியா? இப்ப வைரியா வேணங்க கூதிமே பாடினாலும் வைரியா, பாடலாட்டாலும் வைரியா. என்னதான்டா செய்ய சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் கோத்தா நீ தாண்டி. கோத்தாக்கு தானே மோரை பேத்து விடுவேன். சாரப்பாம்பு நல்லா பாம்பு புலசல் போடும் போது பார்க்க கூடாது, கண்ணு கட்டுறோம். என்னடா பண்றிய?
என்னடா மூதேவி என்னடா வண்டிய ரெண்டு பேத்துக்கு எதிரி அவடா கோத்தா என்னைய அடிக்கிறான் அவன். அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அடி என்னங்கிற தங்க அடி உனக்கு ஏத்த சிங்கம். ஏய், ஏய், மண்டை மசில புடிச்சேன்னு வையே அப்புறம் என்ன? ஏய், இல்ல என்னடா ஏன்டா ஏல நீ இலை சட்ட சண்டை ஒரு அளவுக்கு நான் வாட்டுக்கு இப்பதான் நான் ஒட்டி போகல. ஏன் இல்ல இவெல்லாம் ஐயா ஐயா பெரிய மனுஷனா உட்காந்துருக்கீங்க பாருங்கய்யா. இவெல்லாம் எப்படி துணிமணி போட்டிருக்கியா? எனக்கு பாருங்க பழைய ரேஷன் கார்டு சாக்கு எனக்காவது பரவாயில்ல. இவனுக்கு பழைய பேம்பர்ஸ் ஏதாவது ஒரு நாயம் இருக்கா? துணிமணிதே நல்ல துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேற. இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை ஏதாவது ஒரு தடவை உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் மேடம்? நீ என்னடா ஆடுற? என் கடைசி புத்திர கூப்பிட்றா செல்ல மாணவனே வாடா. தம்பி அப்படி வராது தம்பி, கலப்ப மாதிரி இருக்கு, சட்டி கலப்ப மாதிரி. சாந்தி என் சிங்கம் ஆட்டத்தை பாரு, கொன்று ஒரே குதிதான், ஆமா குதி தொட்டு நம்மளையும் கழுவி பண்ணிடுவேன். எல ரிசி ரேச ரிசி நான் பாப்பு. தம்பி பாடு தம்பி, வெட்டிக்கார தம்பி பாடுத்தேன். பாடுங்க. அப்படியா? அப்படியா அப்படியா? ஏ ரேசரிசி சரிசி முழுங்கரிசி முருங்கரிசி பச்சரிசி பச்சரிசி பல்லழகி பல்லழகி. அது பெல்ட் 20 இன்ச்சு, அது உரல் சுத்த முடியல, முண்டை சிமெண்ட் முடிய தூக்கிட்டு சுத்த முடியல, அனத்தி சுத்தினே நின்றுக்கிட்டேன். பாகானே என் தந்தி மரம் தந்தி மரம் வாகானே தந்தி மரம் தந்தி மரம். தம்பி தம்பி பாவாடைக்கு அளவு எடுத்தது போதும், இங்கே போங்க. பொழுதன்னைக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே சித்தால அடிதான். இப்படி இப்படி எங்கடா அண்ணாங்க இல்ல அவன் சந்து ஊச தெரியான். தியாகராஜ பாகவதர் மயன் அந்த தலைக்கு அதுக்கு அல்றிய என் மகான என் தந்தி மரம் தந்தி மரம். வாகானே வாகானே ஏ தந்தி மரம் தந்தி மரம். பப்புளு ஒன்னைஸ் யமசீரான சீரானே செண்பகமே செண்பகமே ஊட்டி செண்பகம் சீரானே அப்படி மத்தியில் ஜானிருங்க. ஆனந்து உன் டவுசரை கலட்ட பார்க்குறேன், ஏற்றி போடு. பின்னாடி ஊதாங்குளம் தெரியுது ப்ரோ. ஐயோ பொம்பளையால் உழைப்பிடாதியாடா. ஐயோ பப்புளுக்கு இழப்பு வந்துருச்சு, முட்டைக்கு ஓட முடியல, காலு பின்னுது வாரு. வாங்கடா டேய் தம்பி, பப்புளு கிடமாடு தம்பி, 8 இன்ச்சு பெல்ட்டு. ஏன்டா ஏய் உன் டவுசரை ஏற்றி போடு ப்ரோ. என்னாச்சு? அவ்வளோதான், அந்த டைலாக் சொல்லலைன்னா உங்களுக்கு ஈம் அடங்காது. தேவையில்லாது அரைச்சி பிடிச்சா. ஏலே தம்பி தம்பி, நீங்கள் மெதுவாக போங்க தம்பி. என்னைக்கு என் காரை சாச்சி விட போறியா? எப்போ பார்த்தாலும் திகுத்துன்னு நீர்மாலைக்கு போனேன் மாதிரி.
விடுமா தம்பி போடுறா உன் குத்தாட்டா இங்கின்னா சிங்கட்டியா சிங்கினா சிங்கியடியா. அந்த பாட்டு பர்ஃபார்மன்ஸ் சொல்லி கொடுத்தல்ல அந்த மாதிரி சிங்கின்னா சிங்கியட்டியா 3 உழுக்குத்தான் முண்டை 3 உழுக்கு சிங்கின்னா சிங்கியடியா இருந்தா இங்க வாங்க கடமாடு. ரெடி ரெடியா சாந்தி நீ அந்த மாதிரி செய்யணும் கொஞ்சம் தள்ளிக்க. பயமா தூக்கி போட்டு கப்பையை கிழிச்சு விடு. சிங்கின்னா சிங்கியாட்டியா 4 ஆடிச்சா அப்ப வெட்டி அறுவாட்டை வெட்டி எடுங்க. டேய் டேய் இருடா. என் புருஷனே என்னை வாரி போடின்னு சொல்ல மாட்டேன், அவனவே நான் கதற விடுவேன். நில்லு டி உனக்கு கொப்ப மவன. ஏய் இருவேன் போட்டுக்கிட்டு பொழுதனைக்கு போட்டு உழப்புற. ஏய் நீ பெரிய ஆளா இருந்தா இவன் சின்ன ஆளுதான். உன்னை சொன்னதுக்கு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். யாரும் இங்கே தப்பக்கூடாது. காலில் விழுந்து என் சிசின்னு சொன்னதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். நீ அவனை தூக்கிடு. என் சிசியன் தூக்கிட்டா நீ மன்னிப்பு கேட்கணும். நாளைக்கு புத்தூர் கட்டு பாண்டிட்டு போற மாதிரி இருக்கான். ஏய் அன்னைக்கு சேச்சி தூக்குச்சு தூக்க முடியாம டீசல் காலி ஆயிடுச்சு. இங்க லேசா அதே பேக் ஷாட்டுக்கு வரையான் பாரு. நீ தூக்குடா பாப்புல. சாந்தி வாடா சும்மா. உனக்கு மய மாதிரி வெண்ண மகளே. வாடா. சரி சும்மா சொல்றேன் பாவம். ஓ மய மாதிரித்தா உன்னை வெங்க வைக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். இங்க வா நீ தூக்குடா பாப்புல. காக்கா வாக்கா நான் தொடலல. பாவம் பச்சை மண்ணு தூக்குடா. யார் இவன் பச்சை மண்ணா காலி மூஞ்சி பாரு. ஏய் எங்க வாக்குறான் பாத்தியா? தம்பி நீ கீழ விடுங்க தம்பி. கீழ விடுங்க தம்பி. விடுடா. நீ வரவேணா நீ பாலமேட்டுக்கு போ. உங்க நீ எல்லடா தூக்கு சொன்ன? என்னதான்டா பண்ண அண்ணே அண்ணே நான் ஒரு தடவை தூக்குவா. நீங்க வீட்டுல போய் தனியா தண்ணி கூட இருக்கா அதை தூக்குங்க. தூக்க விடலாட்டு விரலையாவது யூஸ் பண்ண விடுங்க சார். விரல வச்சு ஒரு தடவை மட்டும் இப்படி கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி. வாலிப வயசுது எனக்கு. என்னடா ஏண்டா அது பின்னாடி புழு கிடைக்குது கடிக்குது. கருப்பட்டியை திண்டு விட்டேன். வேணாண்டா பொம்பளை பாவம், வேணாண்டா பொம்பளை பாவம், ஆமாண்டா பொம்பளை பாவம். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் கண்ணை திறக்கணும் சாமி, காதை பிடிக்கணும் சாமி. அது அம்மா இல்ல. இல்லை பொறி உண்டா மரியாதையே போயிரு. தம்பி இங்க வாங்க. நீங்க என்ன சூம்புறதுக்கு இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இங்க வாங்க. நான் எவ்வளவு நேரம் ஜூம் பண்ணாலும் பிரயோசனம் இல்லக்கா. முகரைய பாருங்க பக்கத்துல வாவே. ஏக்கா இந்தா நில்லு நான் எதுல குறைச்ச சொல்லு. இந்தா நில்லு நான் எதுல குறைச்சு சொல்லு. வாடா நீ வாடா. இந்தா நில்லு. இந்தா நில்லு.
ஆட்டம் இந்த அக்கா ஏக்கா நல்லா அப்படின்ட்டே தம்பி மம்பட்டி எடுத்து வந்து பாதியை வெட்டுங்கயா பின்னாடி அது கழும்பு ஒட்டிக்கிட்டு அவனால மறுபடியும் செய்ய தங்கச்சி செய்டா நீ வெட்டு தம்பி இங்க இருங்க தம்பி தம்பி இங்க பாருடா அட ஏ போடு தொடக்கூடாது மரத்தோட நிற்கணும் தேன்றாட்டை எடுக்கக்கூடாது குலவி கடிக்கும் அண்ணே வாங்கண்ணே பாவதரண்ணே கட்ட புள்ள அடியே கருகமாண்டி கட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள தங்க கருகமணி போட்ட புள்ள ஐயா வாட்டு மிஸ்டர் பாவதரம் என்ன அமைச்சு விடுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ என்ன ப்ரோ என்ன வேணும் நான் ஓசை உள்ள அட என்னங்கற தங்கம் அது என்னங்கிற தங்கம் ஆனா ஐயா ஏய், இங்க வா எவ்வளவு வாய் பேசுன தூக்க சொல்லி ஏ. அவன் உட்கார்ந்த அண்ணா சத்தியமா அவனை தூக்கிடுறேன் இப்ப உண்மையா தூக்கிடுறேன் இந்த மாதிரிலாம் நானு என் ஜிங்கியா சவால் பப்பு விடுறேன் நானு. என் ஜிங்கியா உட்காருவேன் தம்பி அந்த சீமக்கரில் வெளியே இருக்க உட்காரு எழுப்பு அதே ஆங்கில்னே போட்டு இந்த மேடையை மட்டப்படுத்துறேன் என் தங்கம் ஏ என்ன எப்பா உட்கார நேரம் ஆகும் நான் அட ஏ போடு இந்தா போடு என்ன மாதிரி உட்கார்ற ஈரோஜி மோன மண்டி ஓட்டு என்ன பீக்கங்கா ஜெயிக்கிறீங்களா அண்ணே இந்த இருக்குல்ண்ணே பாண்ணே அக்கா நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் திஸ் ரெண்டு கால் இஸ் லாங் அந்த லாங் அந்த அகராஜி மைனம் ஒரு அறடா வாத்தியார் என்ன சொல்றாரு அதை கேளுடா தேவையில்லாம இது பண்ணா பாம் பாம் நீங்க கேட்டுட்டு தானே டெய்லி விபூதி வாங்கிட்டு போவீங்க அப்பயும் பரவாயில்ல நீ எல்லாமே கிருத்துருவான் பேசுற இந்தா இப்படி கட்டாங் ராங்கா ரிங் ராங்கா டக் ரண்டாங் அதான் செய்யுங்க பாபா செய் சிங்க அடிங்க ஏ போடு என்னடா பண்ற ஒரு கால் திங்கக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னொரு காலம் எடுத்து வைப்பார் நான் போய் சிவகங்களை டீ சாப்பிட்டு வரேன் இந்த ஆட்டை ஆடி முடிக்கிறீங்களா இலை சாணி முண்டை இதை முத தீய வச்சு எரிங்கடா முண்டை மெதுவா உட்கார்த்தா உட்கார்றா முண்டைக்கு வெதர்ல அடிச்சிருச்சு இந்த கண்ணு அப்படி லேசா சுத்துது முடியாம இருக்காப்ல என்ன பாத்தியா இப்பதான் கோழி 2 முட்டை போட்டிருக்கு கட்டுன்னு உன்னையத்தான் அதை கட்டிக்காக ஒரு காவல் உண்டு கட்டுன அங்கலத்தான் கிடைக்க ஒரு காவல் உண்டு சூப்பர் உனக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே கலை எல்லாத்துக்கும் பொதுவானது இந்த கலையில் யார் வேணால் வரலாம் ஆனால் மக்கள் மத்தியில் பேர் வாங்குறது தான் பெரிய விஷயம் பப்புலும் ஆனந்து சாந்திலாம் சூப்பர் ஒரு கைதட்டு கொடுங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் பாலமேட்டில்
நான் சொல்லியிருப்பேன் யூடியூப்லாம் சொந்த வீடு இல்லைன்னு. விரைவிலே உனக்கு வீடு கட்டி நான் தருவேன் என்பதை சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்த்துக்கள் பப்புலு. என்னை எதுக்கு விழுகிற? என்னையை வாழ வச்சதே அவங்க தான், உங்களையும் வாழ வைப்பா. நமக்கு ஜாமியெல்லாம் அவங்க தான்டா. இவங்கள்ட்ட கும்பிட்டு வந்து ஜாமியல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. எல்லோரும் உங்கள் பிள்ளைய நினைத்து ஆசீர்வாதம் பண்ண ரொம்ப நன்றி. எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, சித்தப்ப பெரியப்போ எல்லாத்துக்கும் நன்றி. இங்கே வாத்தா, இன்னும் கொஞ்சம் நேரம் நின்றேன்னா வள்ளி வரவே 3 ஆயிரம். ஆமாம் ஆமாம். கொஞ்சம் வாலி மைப்பு பற்றி ஊருக்கு அப்பாயிட்டு போட போகிறேன். அவனுக்கு ஆசையாக இருக்குது. ஒரு ஓடு போறியாப்பா? பிள்ளைக்கு முகரை வீங்கிட முடியும். இந்த ஐயா யார் ஒரு என்னென்ன அது வீட்டில் எந்த இடத்துல வச்சாலும் அது ஒரு ஆளே மசாலா சாமெல்லாம் எடுத்து கொடுத்துரும். வளர்த்தி கோக்காலே தேவையில்லை. டவுன் பஸ்லாம் தட்டுமில்ல அதுக்கு. ஐயாவா அது எங்கள் சித்தப்ப மயன் தானே. நான் பேசுவேன், நீங்கள் பேச விட மாட்டேன் யாரையும். இந்த அதான பார்த்தேன் கிளம்பிட்டார்ல. இல்லை எதுவும் சூடு வீடு பிடிச்சிக்கிச்சா என்ன இதுன்னு இல்லையே. வாங்கத்தா கீர்த்தி சுரேஷ். இன்னொன்று ஒரு ஏத்தா அத்தாய் மல்லிகைப்பூ நீ தான் தா 2 பூல கட்டினவர். இந்தா உன் தங்கச்சியை பாரு. ஆமாவா சாந்தி சாந்தி என்ன ஆளாளுக்கு ஈன்றாங்க. இவங்க யாரு? இவங்க பூரா உனக்கு கொழுந்தே மச்சான். அண்ணேன்னு சொன்னா தீப்பொட்டியை பொருதி அடிச்சு கொண்டுருவாங்க. அதான தனி போலைன்னா அந்த முளைப்பாரி தூக்க முடியாத. இல்லை இது என்னடா போய் சிப்பிங்கர் விளையாடுறதுங்களா என்னடா? சரி காய்ச்சி வைக்கிறேன் சங்கம். ஐஸ் வண்டிக்கு ஒத்த வியாபாரம் ஓடலை. எந்த ஊர்லப்பா நைட்டு 2 மணிக்கு ஐஸ் ஊத்தாங்க இவ்வளோ வச்சுக்கிட்டு. சாந்தி என்னை மட்டும் மாட்டேன்னு சொல்லிடாது. சாந்தி இந்த வந்துட்டு குடிய கிடக்கு. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காது. நம்மளுக்கு கல்யாணம்னு ஒன்று ஆகி என்னடா இந்த ஸ்லாங்கு தான் பேசக்கூடாதுன்னு புலந்தனடா. வா ஜெரு மொழிகளெல்லாம் அடிச்சு பிடிச்சா என்னடா அது? என்ன ப்ரோ? தம்பி 3 பேரும் கிருத்துறதுக்கு பண்ணுறீங்களா? நான் குறும்பி தறிக்க அரைஞ்சு கிழக்க விழுந்து ஓடுவேன். இப்போ இன்னும் இங்கே போட்டு நான் வச்சுக்கிறேன். சாந்தி சிவகங்கையில் கடையை பூரா அடைச்சாலும் நான் உனக்காக திறந்து வச்சிருப்பேன். சாந்தி இந்த வந்துட்டேன். கடையை அடைச்சா இருந்த என்ன, உனக்காக நான் புது கடையே கட்டி வைப்பேன். அந்த கடைக்குள்ள உன்னைய கூட்டு போய் ரிகா ரிகா ஏக்கா நீங்க என்ன கட்டுவீங்க? அலுமார் அக்கா மக்கா மதுரை முத்துக்கே தப்பு கொடுப்பான்டா. என் தலைவன் ஒரு டைலாக் தான். ஆளுங்க வர்றது போறாங்க பாக்குறதுக்குனால வச்சுக்கோங்கடா. அதுக்கும் கூட ஆகும். அவரு ஆள் பாக்குறாரா, உங்களை மாமாவளை பார்க்க சொல்றாரு. வாத்தியார் இல்லையா? சரி வாத்தியார். சாந்தி தினமும் என்ன விரும்பி சாப்பிடுவேன்? சரி அவனை ஓடி பிடி தம்பி திருக்கிட்டு ஒரு ஓடு ஓடுறா குச. அன்பாளையத்துக்கு அன்னைக்கு பேன்ட்டேன் 3 லாரி அள்ளி கொடுத்து மிச்சம் கிடந்துச்சு. எங்கள் அப்பா இதுலேயே சொல்லிட்டாரு அன்பாளையம் கடன்பட்டு போயிடும் அப்படின்ட்டு. நீ என்ன நடந்துச்சு? தண்ணி கொண்டு போக சொல்லு. நான் தான் தண்ணி கொண்டு போவேன். இது ஒன்று இவன் நடந்ததெல்லாம் ஏன்டா கேட்குறேன். சொல்லு சொல்லு தெரியும். காலை கொடுமை நாடகத்துக்கிட்டே நீ கூட்டு வரேன்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. ஒரு காலை கழுவி இவன் கண்டாலுமே ஒரு நாளைக்கு ராத்திரி மட்டும் 80 தடவை பேல போறேன். எவ்வளோ தண்ணி கொண்டு போவ? காலு கழுவுறதுக்கு மட்டும் நீர்மலைக்கு தண்ணி கொண்டு போனது மாதிரி 2 குடம் கொண்டு போய் கழுவுனாலும் ஒரு பக்கெட்டு செவர் நனைய மாட்டேங்குது. வாங்க வாங்க ஒரு தடவை உங்களை ஆசைப்படுறேன், வாய்ப்பு கொடுங்க. பயப்படாதீங்க, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஒரே ஒரு தடவை. வசனம் மறந்து வச்சா? சாந்தி கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எங்கன்னு வடுக்கிறது? தம்பி நீ வரக்கூடாது, அது ஆயி. அவ்வளோதான் வசனம், ஒரே வசனம் தான். சாந்தி
உன் உதட்டில் நான் என்ன செய்ய? உதட்டுல சூம்பி விடு. அதில் போய் எப்படி நல்லா இருக்கும்டா. பாட்டு பாகதர் மையன் பல்வாய்க்கு ஒரு வாரம் ஆச்சுடா, வீசும்டா. அக்கா மைக்கே இல்லாமல் பேசினேன், எதுக்கு பேசினேன்னு தெரியல. அவன் தாண்டா நகைச்சுவை ஸ்டார். நீ தூங்கும் போது நான் அங்கனே இருப்பேன். நான் படுத்திருக்கேன். இதை பார்க்கும்போது எனக்கு இடியப்பம் புளிகிற கட்ட மாதிரியே தெரியுது. இது வேற ஏன்டா கண்ணு வைக்காதீங்க. ஏன்? அது எங்க குலசாமி படைப்பு அப்படி. சாந்தி, நீ இல்லைன்னா நான் அடிச்சுக்க. சீமக்கரு வைக்க. என்னை உனக்கு பிடிச்சிருக்காடா? ஐ லவ் யூ சாந்தி. சாந்தி, ஐயா போனையா நான் 1970 இருந்து. தம்பி நீங்கள் பிறக்கவே இல்லை, செருப்பிட்டு அடிச்சு போடுவேன். அதுக்காக ரொம்ப அதிசயமாயிரெல்லாம் பேசக்கூடாது. எல்லா பேரும் இல்லை எழுச்சாப்பேலா. எங்க அப்பா காலத்துல இருந்து நான் கருவுல இருக்கும் போது இருந்து உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். என் நெஞ்சை தொட்டு பார், சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லும். என் நெஞ்சு மட்டும் அப்படி சொல்லல. என் இது நம்ம பிள்ளைய. நான் நாடகத்துக்கு வந்துட்டாலும் அம்மா ஏய் பால் கொடுமா. ஏய் அம்மா வத்துமாடா போயிடுச்சுப்பா, இப்போ பால் கிடைக்காது. என் மொட்டை அது இவனுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அத்தி உன்னை சுத்தமாக ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு உன்னை கொண்டுருவேன். நான் உனக்கு என்ன வேணும்? அக்கா தானே வேணும். அம்மா. ஏய் பல்லு இருக்காதா? அக்கா வேணும். ஏய் இவன் தான் உன் லவர் கண்டங்கருவ. இங்க இரு, நான் உனக்கு சின்னாயி வேணும். சொல்லு சின்னாயி. அதெல்லாம் இந்த மத்தியில் தெரியாத வாகனம்லாம் இருக்கு பையன், நம்ம ஏரியா தான் தெரியும். சாந்தி உனக்கு அண்ணத்தா லவ் பண்ணுறேன் பூரா இப்படித்தானே செய்கிறேன், உனக்கு மட்டும் எரியுதோ? அப்புறம் அதை போயிட்டு சாந்தி இப்படித்தான் செய்யணும். உன் கண்ணம் குஷ்பு, உன் பல்லு சிம்ரன். அது என்னது? சூம்பி போட்ட மாங்கொட்டை. டேய் டேய் ஆனந்தே கடா பல்லு காணாம போயிரும். ஐ லவ் யூ சாந்தி. இந்த கதவை திறந்துட்டு வாரு, கொசு ஊற்றி போடுறாங்க வாரு. எதுக்கு தெரியுமா? என்னக்கா? யாக்கா? ஐ லவ் யூ. இங்கிட்டு வாங்க சாந்தி. நான் பாட்டு பாடும்போது அவங்ககிட்ட பல்லழிச்சு போயிடாது. நான் போவே மாட்டேன். போங்க போடு. என் தெய்வம்டா, இவதான்டா என் பத்தினி. இவன் எதுக்குத்தான் குறைக்கிறான்னு தெரியல. அவனுக்கு என்னமோ முணுமுணுன்றதா என்னன்னு. ஏத்துப்பு கருப்பையா மைனே. ஹலோ ஹலோ ஹலோ, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி. ஒரு பூவெடுத்து அவ்வளோதான், பள்ளிக்கூடம் விட்டாச்சு. எல்லாரும் பார்த்து டூ வீலரில் மெதுவாக போகணும். பார்த்து போகணும் தம்பி. எங்கள் அன்னைங்கெல்லாம் ரொம்ப நன்றி. அவ்வளோதான். பள்ளி அடிச்சு இதே நாடகம். நான் என்ன செய்ய? காலைல விழுந்து குத்தமாக கேட்டேன், ஒரு உள்ள உட்கார மாட்டேன். இதில் என்னையே சொல்கிறாங்க சில பேர். நீ தான் போக சொல்கிறேன். நான் எதுக்குடா போக சொல்கிறேன்? உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி. உயர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீ தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவொன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற தவிக்கின்றதா, பெண்மை புதுதாக துடிக்கின்றதா, உலகில் அமுதங்கள் சுரைக்கின்றதா, பாறை ஒன்றின் மீது சில பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு அடி நண்பன் இல்லை
வந்தாய் மணி உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு வெளி நீர் தெளித்து ஒரு கோலமிடு உன்னைத்தானே உலகம் எனக்கென்று விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது அடடாமும் தானே சிறையானது இதுவே என் வாழ்வில் முறையானது முத்தங்குடும் தானே இது முத்தங்குழி தானே உறவுக்கு உயிர் தந்தானே கட்டி பிடித்தார் அடி தொட்டு இழுத்தார் வெக்கம் என்ன சத்தம் போடுதா என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மணி உயிர் போவடத்து ஒரு மாலையிடு வெளி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னைத்தானே. இங்கே டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் என் அன்பு தங்கச்சி மணப்பாறையைச் சேர்ந்த சாந்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தார். கைதட்டலாம் அன்பு தாய்மார்களே. என் தம்பி எங்கள் அன்னைங்கள்லாம் பார்த்து மெதுவாக போகணும், பத்திரமா போயிட்டு வாங்க. எல்லாரும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வெளியூர்லேருந்து வருகிறது அந்த உறவுக்கெல்லாம் நன்றி. பப்புனா நடித்து கொண்டிருக்கும் என்னுடைய மாணவன் எனது அக்கா என்ன ஆனந்தராஜ் அவர்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே வருது இங்கேல என்ன ஊராது மதவட்டியா ஆனந்தராஜ் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களது பாலமேடு பப்ளு அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். என்ன அவருக்கு மாலெல்லாம் உதிர்ந்துருச்சு முருகா, ஆடு தின்றுச்சா? உன் காதலை சொல் என் நயன்தாரா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த இந்த வந்துட்டார்ல குரண்டி மாறநாடு இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது அன்பு மாமா பாசத்துக்குரிய திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவனும் ஆகிய கள்ளிசேரியைச் சேர்ந்த MK ராதாகிருஷ்ணன் அன்பு மாமா அவர்கள் சார்பாக சிறந்த முறையில் நன்றி அன்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். அல்லோ அல்லோ பத்தி மணக்குதுங்க பசும் பொன்னின் ஊருக்குள்ள சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க பாருக்குள்ள யாவருக்கும் தலை கொண்டதில்லை கலர் பத்தி மனம் என்றைக்குமே நிலை கொண்டதில்லை. பத்தி மணக்குதுங்க பசும் பொன்னின் ஊருக்குள்ள சித்தி மறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க பாருக்குள்ள யாவருக்கும் தலை கொண்டதில்லை அது பத்தி மனம் என்றைக்குமே நிலை கொண்டதில்லை. ஐயா பாருக்குள்ள யாவருக்கும் தலை கொண்டதில்லை தேவர் பத்தி மனம் என்றைக்குமே நிலை கொண்டதில்லை. கண்ணுக்கு கண்ணான மகன் கண்ணி மனோ வெறுத்த மகன் கண்ணுக்கு கண்ணான மகன் கண்ணி மனோ வெறுத்த மகன் ஆறுக்குள்ள யாவருக்கும் தலை கொண்டதில்லை தேவர் பத்தி மனம் என்றைக்குமே நிலை கொண்டதில்லை. பத்தி மணக்குதுங்க பசும் பணின் ஊருக்குள்ள சித்தி பிறக்குதுங்க சீமையெல்லாம் புகழுதுங்க பாருக்குள்ள யாவருக்கும் தலை கொண்டதில்லை தேவர் பத்தி மனம் என்றைக்குமே நிலை கொண்டதில்லை. தேசியவதியவர் தேசம் போட்டு நல்லவரா தேசியவனவரா தேசம் போட்டு நல்லவரா பாருக்குள்ளே எங்க தேவர் மகன் பாருக்குள்ளே அவருக்கும் தலை கொண்டதில்லை தேவர் பத்தி மனம் என்றைக்குமே நிலை கொண்டதில்லை. பத்தி மணக்குதுங்க பசும் பணி ஊருக்குள்ள சித்தி பிறக்குது